ஹாய் ஹலோ வெல்கம் டு டக் அவுட். இது நம்ம கிரிக்கெட் சேனல். நம்மளோட லக்ஷ் மற்றும் நிறைய நிறைஞ்சிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே தவிர மற்ற டீம்லாம் எப்படி பண்ணியிருக்குன்னு இந்த வீக்கில் ஒரு வீக்லி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இது வீக் 2 ஆஃப் ஐபிஎல். வெல்கம் வெல்கம் வெல்கம். லக்ஷ், நம்ம பங்காளிங்க ஆர்சிபி அவங்கள பற்றி ஆரம்பிக்காம எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஆரம்பிச்சிருவோம். எப்படி நல்லா பண்ணியிருக்காங்களா, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா பண்ணியிருக்காங்களான்னா கேட்கக்கூடாது. நல்லாலாம் பண்ணல. அவங்க எதிர்பார்த்தது தான். மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ்ல எதிர்பார்த்த விஷயம் எல்லாருமே வேரியா இருந்தாங்க. நோபடி வாஸ் ஷியோர் ஆர்சிபி வில் லூஸ் அட் ஹோம் அப்படின்னு யாரும் சொல்லலை. அதே மாதிரி 100% வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலை. வி ஆல் நோ அந்த கிரவுண்டை பற்றி, அவங்களுக்கு இருக்க அந்த கிரவுண்டில் இருக்க சூன்யத்தை பற்றியும் தெரியும். ஐ திங்க் தே மிஸ் த பிளாட். இந்த இந்த விஷயத்துக்காக தான் நம்மளோட ரிவ்யூவில் கூட ஆர்சிபியை வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணோம். தட் தே டு நாட் ஹேவ் அ சாலிட் ஸ்பின்னர். அதுவும் ஸ்பின்னர்னா சாதாரண ஸ்பின்னர்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அக்சார் பட்டேல் மாதிரி, ஒரு மிஷல் சாண்ட்னர் மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுது அவங்களுக்கு இந்த கிரவுண்டில் மட்டும். அதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு வச்சிருந்த ஆளை கூட அவங்க இறக்கல. சுயாஷ் சர்மா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தே டிட் நாட் யூஸ் ப்ராப்பர்லி. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க வந்த ஒரு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா, எவ்ரி டீம் வாஸ் லுக்கிங் ஆஸ் இஃப் தேர் கோயிங் டு கோ டு த பிளே ஆஃப்ஸ் ஈஸிலின்னு தான் பார்த்தோம். நான்லாம் அப்படி தான் பார்த்தேன் ஆக்சுவலி. ஆனால் அவங்க லூஸ் பண்ணது மோர் தேன் போலிங், அந்த ஸ்பின்னர் இல்லாத பிரச்சனை அப்படின்றத விட, ஐ திங்க் இட் வாஸ் புவர் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஜிடி வாஸ் ஸ்கோரிங் பவுண்டரிஸ். சிக்ஸ் அடிச்சாங்களோ இல்லையோ, தேவர் ஸ்கோரிங் பவுண்டரிஸ் அட் ஈஸ், விச் இஸ் பவுண்டரி எப்போ ஈஸியாக அடிக்கிறாங்களோ ஒன்று அவுட் ஃபீல்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்டே இருக்காது. நீங்கள் ஆஃப் சைடில் ஃபீல்டை வச்சு லெக்கில் போடுவீங்களா, இல்லைனா நேற்றுலாம் பார்க்கும்போது தே ஹேட் மிட் ஆஃப் விச் போட்டுருந்தாங்க ஸ்பின்னருக்கு. அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா நீ, அதுவும் ஆர்சிபியில். என்னதான் கிரவுண்டு சின்னதாக இருந்தாலும் அதுக்காக கொண்டு முன்னாடி வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஐ திங்க் தே மிஸ் த பிளாட் ஆன் த ஃபீல்டிங். அந்த விஷயத்தில் தான் அவங்க மிஸ் பண்ணாங்க. தே ஹேட் ஸ்கோர் ஆன் த போர்டு. நான் சும்மா சொல்லக்கூடாது ஆக்சுவலி. அவங்க தே ஹேட் ஸ்கோர் ஆன் த போர்டு. அந்த நம்ம பட்லர் வேற ரைட் டைமில் பீக் பண்ணிட்டாரு. ஸோ கான்ட் எக்ஸ்பிளைன். பட் வித் ஒன் திங் ஹைலைட்டிங் ஆஃப் த கேம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், பட்லர் இன்னிங்ஸ் அப்படிலாம் சொல்கிறத விட ஐ ஃபீல் சாய் கிஷோரோட பவுலிங் தான். ஐ திங்க் தட் வாஸ் த ஹைலைட். அவரே வந்து சாய் கிஷோரே வென் வாஸ் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் சொல்லும்போது, எவனுக்குமே போலிங் உள்ள உனக்கு மட்டும் எப்படி விழுந்ததுன்னு கேட்டால், ஐ வாஸ் டெல்லிங் ஐ டோன்ட் நோ, நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போட்டதுக்கு ஐ காட் லாட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க விச் மீன்ஸ் ஹீ இஸ் அ bowler டு வாட்ச் ஃபார் இந்தியா டெஃபினெட்லி. ஆமாம் ஆமாம். நரேன், டு கண்டினியூ ஆன் தட் வந்து ஜிடியோடைய நான் முதல்ல அவங்க ஃபீல்டிங் இருக்கட்டும். ஜிடியோடைய பேட்டிங்கில் நம்ம தமிழ் பசங்க, குஜராத் தமிழன்ஸ் நல்லா Bro, விளையாடி இருந்தாங்க. it's actually really good to see these young guys, Sai Sudarshan ஆகட்டும் சரி, சாய் கிஷோர் ஆகட்டும் சரி. ஷாருக் கானுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி சரியா வரல. இஸ் பேட்டிங் டூ லோ டவுன் தி ஆர்டர், பட் தேர் ஸ்டில் பர்சிஸ்டிங் வித் ஹிம். அவனை தூக்கிடுவாங்கன்னு நினைச்சேன், தூக்கிட்டு வேற யாராவது கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். பட் இஸ் தேர் ஸ்டில் பர்சிஸ்டிங் வித் ஹிம். தட்ஸ் குட். இஸ் டைம் வில் கம். பட் மேன், வாட் ஆக்சுவலி இஸ் இன் அ பர்பிள் பேட்ச். லாஸ்ட் 7 இன்னிங்ஸ் ஏதோ ஒரு இதுல பார்த்தேன், சாய் சுதர்ஷன் வந்து இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் லீக் ஆல் டுகெதர் ஆக்சுவலி. அண்ட் இதுல டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுறான் அவன். ஹி கேன் ஸ்விட்ச் கியர்ஸ், பட் 90% ஆஃப் த டைம் ஹீஸ் பிளேயிங் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் அண்ட் இஸ் பிளேயிங் ஒன்லி புட்டிங் அவே பேட் பால்ஸ். எப்போ ஸ்விட்ச் ஆகணும், ஒரு பவுண்டரி வேணும்ன்ற சமயத்துல டக்குன்னு ஒரு பின்னாடி ஹுக் அடிக்கிறான், இல்லைன்னா வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறான், அந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் ஹிட் அடிக்கிறான், அந்த மாதிரி பண்றானே தவிர 90% ஆஃப் இட் இஸ் இஸ் ரெஸ்பெக்டிங் த கண்டிஷன்ஸ். அண்ட் இஸ் குட் பவுலர்னா ஓகே, நம்ம இப்படி இது பண்ண ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றான். ரியலி சர்ப்ரைஸ் தட் ஹி காட் த வே ஹி காட் அவுட். அது வந்து ஒரு தேவையில்லாத ஷாட் அந்த டைம்ல. பட் he would have got 3 continuous 50s as well if he had got that one run. So fantastic knock by Sai Sudarshan. நீங்க ஆல்ரெடி சாய் கிஷோர் பத்தி பேசிட்டீங்க. யா, இந்த இந்த விஷயத்துல என்னுடைய விஷயத்துல எனக்கு பிடிச்சதுன்னா, ஆர்சிபி வந்து நான் தோப்பாங்கன்னு நினைச்சேன். நான் வந்து ஆர்சிபி ஃபேன்லாம் இல்லை. அதுக்காக நான் வந்து அதுக்காக நான் வந்து ரொம்ப இதுவும் பண்ண மாட்டேன். பட் ஆனா ரொம்ப அவங்க ஹோம் கிரவுண்ட்னாலே அவங்களை சூனி வச்ச மாதிரின்னு சொல்றது கரெக்ட் தான். அவங்க ஹோம் கிரவுண்ட்னாலே முடிய போகுதுன்னு தெரிஞ்சது. சொந்த காசுலயே சூனி வச்சு பாடுங்க. நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அவங்க டீம் செலக்ஷனே சரி கிடையாது. ஆக்சுவலா வந்து அவங்க அந்த ஃபாஸ்ட் பவுலர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்க.
ஷைக் ரஷீத் ரஷீத் சலாம் ரஷீத் சலாம் ஆமா வந்து ஐ திங்க் அந்த அந்த இடத்துல தான் தே ஷுட் ஹவ் ட்ரைட் ஸ்பின்னர். அந்த ஸ்வப்னில் சிங்கை கொண்டு வந்திருக்கணும், அதை பண்ணல. அது ஏற்கனவே சுயாஷ் சர்மா சாரி வாட் எவர், அது வந்து ஏற்கனவே லக்ஷ் டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. அது இல்லாம நான் மெயினா சொல்ல வேண்டியது வந்து அவங்க தோற்றதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து நிறைய கேட்ச். ஆக்சுவலா அவங்க கொஞ்சம் லக்கும் இருந்தது. இதுக்கு முன்னாடி மேட்ச் ஜெயிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டிடார் கேட்ச்லாம் 2-3 விட்டாங்க, அவர் நிறைய அடிச்சாரு. அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் லக்ல கொஞ்சம் ஓடி வந்துருச்சு. இப்ப இவங்க அவங்களுடைய லக்கி பிளேஸ்க்கு வந்தோடனே அவங்களுக்கு டோட்டலா வந்துருச்சு. இல்ல ஜிடி வந்து ஒரு 3 கேட்ச் விட்டாங்க, ஒரு ஸ்டம்பிங், ஒரு கேட்ச், ஃபீல்ட், ஒரு கேட்ச், ஈஸி கேட்ச் எல்லாம் விட்டானுங்க. அது 170 அடிச்சதே பெரிய விஷயம் ஆக்சுவலி. அவனுங்க இல்லனா 140ல சுருட்டிட்டு இருப்பாங்க. இவனுங்க வந்து கோலில இருந்து எல்லாருமே கேட்ச் விட்டாங்கன்னா என்ன ப்ரோ அப்புறமா? கோலி வந்து எப்ப எனக்கு கோலி கிட்ட என்னன்னா ரொம்ப அல்வா கேட்சே விடுவா போல, டஃப்பான கேட்ச பிடிப்பா போல. அதெல்லாம் நான் வந்து இந்தியாவுக்கே அந்த மாதிரி எனக்கு அது ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. ஆனா ரொம்ப அதை பத்தி பேச தேவையில்ல இப்ப இந்த இதுல. நெக்ஸ்ட் வந்து ஜிடி ஆக்சுவலா இப்போ வந்து சம ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஜிடி லுக் லைக் a real deal. they are ரொம்ப ரொம்ப பயங்கரமான பிளேயர்ஸ்லாம் யாருமே இல்லைனாலும் கொஞ்சம் டாப் ஹெவி பேட்டிங் லைன் அப் இருக்கு. அது மட்டும் தான் மேபி மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கலாம். பட் பீப்புள் லைக் ஷாருக் கான் அவங்க எல்லாம் ஒன்னும் ஆடல பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. அந்த இவன் பேர் என்ன, லெஃப்ட் ஹேண்டர் ப்ரோ, திவாட்டியால ஒன்னும் ஷைன் ஆகல. சோ வந்து இருக்காங்க பட் they have not played to their full potential actually. ஒரே ஒரு क्वेश्चन, ஜிடி இப்போ இருக்கிற ஒரே ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண முடியுதுன்னா ரஷீத் கான் வர வச்சு கிழிக்கிறாங்களே எல்லா டீமும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்ன நடக்குது? ரஷீத் கான் வந்து இஸ் நாட், என்ன சொல்றாங்கன்னா மெயினா வந்து பேக் இன்ஜுரிக்கு அப்புறமா இஸ் நாட் த சேம் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் ஆட் தி பேக் இன்ஜுரி couple of years ago. அதுக்கப்புறத்துல இருந்து ஆக்ஷன் லைட்டா மாத்தி இருக்கான். நேத்தி பாத்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டனை வந்து படுக்க வச்சு அடிச்சான். அவன் படுத்துக்கு தான் அடிச்சான். எல்லா ஷாட்டுமே ஒரே ஷாட், 3 6 ஒரே ஷாட், ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி அடிச்சுனே இருந்தான். அவனுக்கு லெக் சைட்ல போடாதனா லெக் சைட்ல போட்டு கொடுத்து நீ அதுவும் வந்து நீ என்ன பண்ற, யூ ஆர் புட்டிங் கூகுளி டு ஹிம் இன்சைட் ஸ்விங் போட்டு கொடுத்துனே இருக்கிற. அவனுக்கு நீ டேக் இட் அவே, அவன் ஆஃப் சைட்ல ஆட மாட்டான். அவன் அவ்வளவா லெக் சைட்ல நீ ஆஃப் சைட்ல வெளில போற பால கூட லெக் சைட்ல திருப்பி அடிப்பான். அவன் நீ அவனுக்கு லெக் சைட்ல போட்டு கொடுத்தா அல்வா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டான் நேத்தி. இத்துடன் ஆர்சிபி செய்திகள் நிறைவடைந்தது. அவங்க வந்து அவங்க வழக்கமான போயிட்டாங்க. பேசுறதுனா பேசிட்டே இருக்கலாம், பட் மிட் வீக்ல நிறைய மேட்ச் டிஸ்கஸ் பண்ணோன்றதால we are moving to our next chapter which is MI back to form, back to winning ways. அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அவங்களுக்கு ராசி எப்பயுமே அவங்க ஹோம் கிரவுண்ட்ல நிறைய ஜெயிப்பாங்க. தே பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்பெஷலி அந்த அஸ்வினி குமார் அவரை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். லக்ஷ், நீங்க ஏதாவது ஆரம்பிக்கிறீங்களா? ஆமாங்க, என்ன கண்டிப்பாங்க, டெஃபினெட்லி பேசலாம். ஐ மீன் நம்ம மும்பை வந்து வின்னிங் வேஸ்க்கு திருப்பி வந்துட்டாங்க. நம்ம சொன்னாலுமே தே ஆர் கம்மிங் ஆஃப்டர் டிஃபீட் அட் அஹமதாபாத். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஹோமில் வந்து வின் பண்ணுறது தான் ரொம்ப கிரிட்டிக்கல். ஐபிஎல் இஸ் அபவுட் வின்னிங் அட் ஹோம் கேம்ஸ், நோயிங் த கண்டிஷன். T20ல கண்டிஷன் இல்லைன்னு சொன்னாலுமே அந்த மைக்ரோ ஃபேக்டர் ஆஃப் கண்டிஷன் கண்டிப்பாக வந்துடுது இல்லையா? இப்போ ஆர்சிபி சொன்னாங்க அன்றைக்கி 6th விக்கெட்டில் போட்டாங்களாம். லாஸ்ட் இயர் ஃபுல்லாக அந்த விக்கெட்டில் ஆடலையா ஆர்சிபி. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரிடிக்ட் அ விக்கெட். அதே தான் மும்பையும் வென் தே கம் பேக். எனக்கு வந்து அந்த போல்ட் டிசிஷன் விச் எம்ஐ டேக் to bring in the youngsters, அதுவும் அந்த bowler அஸ்வினி குமார், the way he is running up, he is already ready for higher level of cricket. He is not, அதாவது மும்பை நீ யாரை வேணா இறக்கு, they are ready for the challenge-ன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவன் அந்த விக்னேஷ் புத்தூர் இறக்குனா அவன் விக்கெட் எடுக்கிறான். செகண்ட் மேட்ச் இவங்கள இறக்குறான் விக்கெட் எடுக்கிறான். ஐ திங்க் hats off to மும்பை இந்தியன்ஸ். No other team can do it. KKR did with Venkatesh Iyer and Varun Chakravarti when they retained. அது கூட ரீடைன்னா அவன் அடிச்சப்புறம் தான் ரீடைன் பண்ணாங்க. பட் இது வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஃப்ரம் தேர் ஸ்கவுட்டிங் டீம் அண்ட் ஆல்சோ தேர் மேனேஜ்மெண்ட். ஆமா நிறைய அதே மேட்சை பத்தி கொல்கட்டா தோத்துச்சு. இப்போ ஆனால் கொல்கட்டா பேக் டு வின்னிங் வேஸ். அது ரெண்டுத்தையும் அப்படியே ஆரம்பிங்க. அதான் ப்ரோ, இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது இந்த பாயிண்ட் நான் அப்புறமா பேசலாம்னு பார்த்தேன். பட் இது கொல்கத்தாவும் SRH கேம் பத்தி நம்ம இதுவா பேசும்போது பேசலாம் மேபி. ஸ்லைடா டச் பண்றேன். அதாவது பேட்டிங் பாத்தீங்கன்னா
எல்லாரும் வந்து they go all out at the same time. பவர் பிளே வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா பேட்ஸ்மேனுக்கு பவர் பிளேவா இல்ல போலருக்கு பவர் பிளேவான்னு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப கதை. இந்த லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் பாத்தீங்கன்னா bowlers are being more effective during power play than batsmen actually. So அதனால வந்து you need to respect the conditions. நம்ம will talk about that a bit more detail later on. But இவங்க வந்து they completely Outplayed. found wanting. ஆமா, they just outplayed. Really good bowling. அதாவது அஸ்வினி குமார் 4 விக்கெட்லாம் வந்து அதாவது என்னன்னா அந்த unknown factor வந்து either they take it too lightly. even நம்ம சிஎஸ்கே கூட they took that guy too lightly, that Vignesh Vittur, they took it lightly, வச்சு செஞ்சுட்டான் அவன். சோ அஸ்வினி குமார் என்னடா லெஃப்ட் ஹேண்ட் இதுனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 140 கிளிக்ஸ் போடுறான் அவன். போடும்போது ஆக்ஷன், பியூட்டிஃபுல் ஆக்ஷன், லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ், பியூட்டிஃபுல், ஐ லவ் இட், சூப்பர்ப் ஆக்ஷன். நரேன் உங்கள மாதிரியே தான். நான் உனக்கு கிருபா உங்களுக்கு தெரியாது, நரேனும் லெஃப்ட் ஆர்ம் போலர் தான், இதே மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்லோவர்ல வச்சிருக்காரு. பியூட்டிஃபுல். அதாவது ஆக்சுவலி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயினே பண்ணாத அப்படியே நல்ல ரிதமோட வந்து போடுறான் ப்ரோ. பியூட்டிஃபுல் ஆக்ஷன் ஆக்சுவலி. So and again நீங்க சொன்ன மாதிரி MIK, although I hate to say it, full credit to them for finding these people, you know, for and அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, credit where it's due. அவங்க யாரெல்லாம் இப்போ ஃபைன் பண்ணி, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, அவங்க ஃபைன்ஸ் மட்டுமே தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணா அதே ஒரு ஸ்ட்ராங் டீமா இருக்கும். நம்ம எல்லாம் சாய் கிஷோரை வச்சிருந்தோம், சாய் சுதர்ஷனை வச்சிருந்தோம், வச்சுக்கிட்டே அப்படியே மங்களம் போடுவோம் நம்ம. இதெல்லாம் வந்து அதாவது எப்படி சொல்றது பாருங்க. அந்த இந்த பாயிண்ட்ல நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், இருந்தாலும் அது அவுட் ஆஃப் இதுதான். நீங்க சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர் இவங்களாம் சிஎஸ்கேக்கு ஆடி இருந்தாங்கன்னா the entire ஜோர் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படியே ஒரு வெறியோட பாருங்க. நீங்க அதாவது இன்வெஸ்ட் பண்ணனும் ப்ரோ. நம்ம நரேன் நான் டீசென்ட்டா வந்து கேகேஆர் எக்ஸாம்பிள் எடுத்தா, நீங்க அங்க பாத்துட்டு நேரா என்ன பாக்குறானேன்ற மாதிரி சிஎஸ்கே கையில வரீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, எங்க தான் புலம்புறது சொல்லுங்க. நம்ம வயித்துல இந்த மாதிரி சேனல் தான் புலம்ப முடியும். நம்ம இப்ப தான் கேட்பாரு, நம்ம சேனலே வச்சிருக்கோம், என்ன போய் வெட் அவுட் பண்றது இந்த மாதிரி வயித்தெல்லாம். இன்னைக்கு சாய் சுதர்ஷனோட இன்டர்வியூ ஒன்னு பார்த்தேன், சும்மா ஒரு கிளிப் தான் பார்த்தேன். அவன் கிளீனா சொல்றான், நான் சிஎஸ்கேல தான் நான் நல்லா ட்ரெயின் ஆனேன், அந்த நெட் பவுலிங்ல அப்பதான் பயங்கரமா ட்ரெயின் ஆனேன் கிளீனா சொல்றான் அவன். இதை விட அப்புறமா நம்மளுக்கு அப்படியே செருப்பல் அடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. இல்ல ப்ரோ, அது ரொம்ப என்ன சொல்றது, அந்த ஒரு விஷயத்துல வந்து தவறு. சிஎஸ்கே அது மாதிரிதான் அந்த ஹர்விந்தர் அங்க கேக்குறன்னு சொல்லிட்டு ஒரு போலர் சாலிடா இருக்கான் அவன் பாக்குறது. அவனை விட்டாங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணி இது பண்ணி விட்டானுங்க அவனை. எங்கத்த சொல்லுங்க, நம்ம வந்து நம்ம பேசிட்டே இருக்கிறப்ப அடுத்த டீமான எஸ்ஆர்ஹெச்சுக்கு போயிருவோம். ஏன்னா வந்து அவங்கள பத்தி நம்ம என்ன லாஸ்ட் இயர் வந்து அவங்க அதிரடினா என்ன, அடினா என்னன்னு காமிச்சாங்க. இப்ப அதுவே அவங்களுடைய பிளஸ்ஸே அவங்களுக்கு மைனஸா வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். நரேன், அதாவது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், என் தெலுங்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் மெசேஜ் அமிச்சான் எனக்கு, இந்த டீமை வச்சுக்க நாங்க இந்த கப் வின் பண்ணலாம், நாங்க இனிமே நாங்க வந்து விளையாடுறதே வேஸ்ட் அப்படின்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன். நான் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் கேம் ஆப்வியஸ்லி ஓகே, அதுக்கு அப்புறமா தொடர்ந்து டப 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 டபன்னு. எதுக்குன்னா they are not respecting their the environment. நம்ம வந்து ஒரு அப்ரிசியேட் பண்ண, ஒரு பிட்ச் இப்படி இருக்கா, இப்படி பண்ணா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க இன்னிங்ஸே எடுத்து பாருங்க, கேகேஆர் இன்னிங்ஸ் இன்னைக்கு எப்படி ஆனாங்க, they learned it from Mumbai what they did wrong. சும்மா நீங்க டமால் போய் சுத்தி நின்றானுங்க. இன்னைக்கு வந்து ஓகே இவன் அவுட் ஆயிட்டான், ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்கல, பட் இவங்க ரஹானேவும் ரகுவன்ஷும் அப்படியே பேட் போட்டு சென்சிபிள் ஷாட்ஸ். எஸ் தே ஹிட் பவர் பிளேல 53 for 2 in power play. Decent, not taking much risk at all, just using Rahane, using his experience. Raghuvanshi is again really in good form and very consistent. அவன் வந்து அந்த ஃபார்ம் அப்படியே கேரி ஆன் பண்ணா. Rahane was supporting him well. They beautiful partnership. அதுல சீல் பண்ணாங்க பவர் பிளேவை. அதுக்கப்புறம் they set that platform and people who came after that were able to smash it. Venkatesh Iyer, he was due a score in that pitch against, especially against யாரு SRH, he was due again a score, so he sealed the deal. So கொஞ்சமாவது வந்து இவனுங்க வந்து என்ன பண்றானுங்க, இவன் வந்து அடிக்கிறான், ஹெட் வந்து டிமில் அடிக்கிறான், இவனுக்கு பட மாட்டேங்குது. ஆக்சுவலி டு பி ஃபேர், இன்னைக்கு வந்து கொஞ்சம்
எல்லா பால் அடிக்க பார்க்கல அபிஷேக் சர்மா, கொஞ்சம் இது பண்ண வேணும், அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் எஜ்ஜாய் மாட்டிச்சு. பட் அதுக்கப்புறமா வரவங்க இந்த நிதிஷ் ரெட்டி, கிளாசன், இஷாந்த் அவங்களுக்கு சர்மா, வந்து சாரி நீங்க இஷாந்த் சர்மா, சொல்ற மாதிரி இஷாந்த் கிஷன். அவங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அந்த அடுத்த இந்த பிளேயர் கிடையாது. அடுத்த கியர் வந்து ஒரே கியர்ல தான் இருக்குது. அந்த செகண்ட் கியர் போயிட்டு மறுபடியும் தேர்ட் கியர் வர அந்த ஒரு இதுவே கிடையாது. Yeah, but Nitish Reddy can do that. Nitish Reddy is capable of playing that nerdling innings and holding the innings. அது பண்ணலாம். பட் அவங்க இல்ல டீமோட இதுல இதுவே இப்படிதானே இருக்கு. இதுல வந்து அவங்க இன்னைக்கு பண்ண மிஸ்டேக் ரொம்ப இது பிளண்டர் தான் நான் சொல்லுவேன் நான். அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் 4-5 கேம்ஸ்ல நீங்க 3லாம் தோக்குறீங்க அப்படின்னா ஐ திங்க் 70% you are not going to be qualified. 2 games out of the 4 games, 3 games they have not finished the full overs 120 balls ஆடல அவங்க. ஆமா, கோட்டா ஆடல. அது இன்னைக்கு பாருங்க நிறைய நீங்க சொன்ன மாதிரி முதல்ல 3 போயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி இருக்கு 3 பேட்ஸ்மேன், இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் போயிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வர 2 பேரு பின்னாடி வந்து கிளாசனும் அனிகேத் வர்மா தானே, ஹீ இஸ் ஆல்சோ வெயிட்டிங். அவங்க 2 பேருமே ஹிட்டிங் ரெடி. கிளாசனை பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து நெக்ஸ்ட் 6 ஓவர்ஸ் மட்டும் நான் தள்ளி விடுறேன் அப்படின்னு நான் தள்ளி விட்டுருந்தாலே இன்னைக்கு என்ன தெரியுமா, 15th ஓவர்லயே 14th ஓவரோ பாங்குவா இருக்காருல கமெண்டேட்டர், he was telling why is Rahane giving an over for Naren அப்படின்னு. அந்த மொமெண்ட்ல குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஓவரை சேவ் பண்ணிருக்கலாம், வருண் சக்கரவர்த்தி சேவ் பண்ணிருக்கலாம். ராணே என்ன பண்றான்னா இவனுங்களை விட்டா கடைசி 5 ஓவர்ல வந்து நம்ம அசுதோஷ் அடிச்சா மாதிரி வச்சு நசுக்கி விட்டுருவாங்க அப்படின்றதுனால அப்ப பாத்துக்கோங்க. அப்ப வந்து உன்னோட பேட்டிங் லைன் அப் டெப்த் இருக்கு, நீ ஒண்ணுமே வேணாம், அந்த நடுவுல இருக்க அந்த ஃப்ளோட்டிங் பீரியட மட்டும் ஃப்ளோட் பண்ணி கொண்டு போய் விட்டானா கடைசியில 2 6 அடிச்சான் கிளாசன். ஓகே, அந்த ஓவர்ல முடிச்சிருக்க முடியும், சான்ஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு பேனிக் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எஸ்ஆர்ஹெச் மொத்தத்துல. 200னாலே பேனிக் obviously will set on. நம்ம ரொம்ப இது டைம் எடுக்க முடியாது. அப்புறம் they got people out as well in the power play, so அது ஓகே. பட் நீங்க அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு பிளே ஃபார் த ரன் ரேட். கூட ரன் ரேட் இருக்கிறதுல இப்ப மோசமாவும் இருக்குது அவங்களுக்கு. சோ இந்த இன்டென்ட் பேசுறது நல்லதுதான், பாசிட்டிவ் ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் எல்லாமே ஓகே. But again, you still have to respect that environmental conditions, especially in places like RCB, Kolkata and all that, where they have not played in the same pitches or the conditions of the ground. Assess பண்ணாதபோது ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் விளையாடுறாங்க, மும்பைலயும் இப்பதான் ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து எப்படி இருக்க போது டமால் உடனே வந்து டமால் அடிச்சுட்டு இந்ததான் this is the only brand of cricket we play அப்படின்னா that doesn't make sense to me. இன்னொரு விஷயம் கூட டிராவிஸ் ஹெட், நான் இன்னைக்கு ஆக்சுவலாக கமெண்ட்ரி பார்க்குறப்ப இது ஒரு நல்ல பாயிண்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக டிராவிஸ் ஹெட் வந்து சப்பாக போயிட்டு வெளியே இருந்துட்டு திடீர்னு அந்த கண்டிஷன்ஸ்க்கு பேட்டிங் ஆட தான் வராரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அப்படின்றப்ப அவருக்கு வந்து அந்த கண்டிஷனை அசஸ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து கோ ஆல் அவுட் அட்டாக்கு. அது வந்து 9 out of 10 டைம்ஸ் ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ பார்த்தோன்னா போன மேட்ச் ரோஹித் கூட வந்து 17th ஓவர்லாம் வந்து ஒரு 2-3 ஓவர் நின்றுட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்டாங்க. ஏன்னா அந்த ஐடியா பிஹைண்ட் இட் இஸ் டு கெட் அக்ளமடைஸ் டு த கண்டிஷன். நேராக போய் இருந்து வார்ம் அப்பே ஆகாம போய் ஆடுற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு வார்ம் அப்லாம் போகமானா நம்ம கண்டிப்பா அது ஏறிடும்ல, பட்டி ஏறிச்சுன்னா மாட்டுச்சுன்னா. இது எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. கிரிக்கெட் அதுதான் ஒரு ஃபன்னி கேம்னு சொல்லுவேன் நான். பேஸ்பால்ல, ஃபுட்பால்ல, பேஸ்பால் எல்லாம் யூ ஹேவ் அ ட்ரைனிங் நெட்ஸ் நெக்ஸ்ட் டு தி டக் அவுட். அவங்க உள்ள போய் 4 பாலை சொருகிட்டு தான் உள்ளே போவாங்க. நம்ம ஆளுங்க 2 பேட்டை தூக்கி ஸ்விங் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. கிரிக்கெட்ல வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம் வந்து இட்ஸ் அ கேம் ஆஃப் 2 செகண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். பவுலிங்கா இருந்தாலும் பேட்டிங்கா இருந்தாலும் ஃபீல்டிங்கா இருந்தாலும் அப்ப வந்து வார்மா இருக்கணும். இதுல பிரச்சனையே அதுதான். அதனாலதான் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் பெரிய ப்ராப்ளம் வேற. ஆனா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது பரவாயில்லையடா பக்காவா இருக்கே அப்படின்னு தான் தோணுது, நல்லா இருக்கு. பட் ஸ்டில் நாட் ஃபார் ஆல் பிளேயர்ஸ். யூ கேன் ஒன்லி ஹேவ் சம் பிளேயர்ஸ். முக்கியமா எனக்கு இன்னமும் இந்த டாப் ஆர்டர் பிளேயர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரியே தெரியல எனக்கு. ரோஹித் வந்து அந்த மாதிரி இல்லாம விளையாடுறது தான் அவர் ஃபார்ம் அவுட் ஆகிறதுக்குமே காரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயருமே அவர் வந்து சப்ல தான் உட்காந்துருந்தாரு, அப்பயுமே அவர் அந்த அளவுக்கு வெளியே வர முடியல. ஏன்னா ரோஹித் மாதிரி பிளேயர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் உள்ளார இருந்து அந்த ஹோல் கண்டிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணி பிச்செல்லாம் அப்சர்வ் பண்ணி விளாண்டா ஹி வில் பி மச் பெட்டர் தான் தோணுது. இது அப்படிதான் தோணுது. இந்த பாயிண்ட்டை மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ரீதிங்க் பண்ற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்காங்க. பிகாஸ் தே ஹவ் லாஸ்ட் 3 games.
இதை விட்டுன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்எஸ்டியை பத்தி பேசி ஆகணும், கோயங்கா பத்தி. அதுவும் மறுபடியும் ஒரு கான்ட்ரவர்சியா ஆயிடுச்சு. பார்த்தேன். அதை பத்தி யாரு நல்லா புரிஞ்சு பாத்தீங்க? நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணல. யார் பாத்தீங்க அந்த மேட்ச? எல்எஸ்டி மேட்ச் பார்த்தேன். நம்ம இந்த கோயங்காலாம் நான் பார்க்கல ப்ரோ. எல்எஸ்டி பஞ்சாப் மேட்ச் பார்த்தேன் நானு. பஞ்சாப் வந்து இட்ஸ் லைக் வாட் அ டீம். ஐ மீன் தேர் கம்ப்ளீட்லி இந்த ஸ்டெப்பிங். எல்லா இதுவும் நல்லா ரிசோர்ஸ் யூஸ் பண்றாங்க. என்ன சொன்னீங்க? சாரி. இடைசிறுகளா வந்து நான் சொல்லிக்கிறேன், நான் செலக்ட் பண்ண நம்ம பஞ்சாப் வில் பி இன் டாப் 4னு. Yes. Yeah, you selected right. Punjab, they are actually playing really good cricket and they're using the resources. இங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து அந்த பிரியான்சி ஆர்ஷன் சொல்லிட்டு அவன் ஆரியான்னு சொல்லிட்டு ஒரு பையன் புது பையனை கூட்டு வந்தாங்க. அவன் இந்த போன மேட்ச் சைன் ஆகல. பட் பிரத்சிம்ரன் சிங் வந்து அவன் ஒரு மேட்ச் 2-3 மேட்ச் பயங்கரமா மாட்டிக்கான் அவனுக்கு. ஸோ அது மாதிரி அவனுக்கு இஸ் பீன் டூயிங் தட் ஃபார் கப்புள் ஆஃப் சீசன்ஸ் நவ். ஸோ அதில் பிரிச்சுட்டான். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இஸ் ஐ மீன் பிளேயர் ஆகட்டும் சரி, கேப்டன்சி ஆகட்டும் சரி, ஹீ இஸ் லைக் அயனிங் நெயிலிங் எவ்ரி சிங்கிள் திங். இட்ஸ் நாட் மெனி திங்ஸ் இஸ் கெட்டிங் ராங் அட் த மோமெண்ட் டு பி ஃபேர். பேட்டிங்லயும் வந்து இஸ் பிளேயிங் டு தி சிச்சுவேஷன். ஆமா, நெக்ஸ்ட் பிக் திங் ஸ்ரேயஸ் ஐயர் தான் நினைக்கிறேன் இந்தியன் கிரிக்கெட்ல. நம்ம வந்து சுப்மன் கில்ல வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து பெரிய அண்டர் டாக் ஸ்டோரியா இருக்க போகுது. அதுவும் வந்து சும்மா வந்தேன் நான் ஒரு 100 அடிச்சா மாதிரிலாம் தெரியல. இப்போ இஷான் கிஷன் அடிச்சுட்டு 2 மேட்ச் அடிக்காம இருக்கு, அந்த மாதிரி இல்ல. இது வந்து இட்ஸ் லைக் இஸ் ட்ரைங் டு டெல் சம் மெசேஜ் டு தி வேர்ல்ட் மாதிரி இருக்கு பஞ்சாப். ஐ திங்க் மெசேஜ் டு பிசிசிஐ மாதிரி இருக்கு. அப்சல்யூட்லி. இல்ல சென்ட்ரல் கான்ட்ராக்ட் போயிடுச்சுங்கல்ல அவனுக்கு, அதனால அவன் வந்து இஸ் பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி. பட் to be fair to me, he's put the effort in and he's using his opportunities to the right way. Ponting oda touch irukku, you can clearly see that from where from the way he I mean he's a kind of a cool guy da. Romba vandu stress eduthu maata nalla idu pandran and he handles stress with well. And the team is also really good. Ellame vandu avangalukku batting out seri, bowling out seri, everything is clicking for them at the moment. திடீர்னு லாக்கி ஃபர்கசன் எடுத்து வந்தாங்க. அவனும் வந்து ஓரளவுக்கு போட்டான், முன்ன மாதிரி போடாத அவனும் ஓரளவுக்கு போட்டான். நான் நல்லா குடுப்பேன்னு நினைச்சேன் ப்ரோ, ஆனா நல்லா போட்டான். ஆமா. சஹல் இஸ் a bit not fully in form yet. சார் இன்னும் வந்து அந்த டிவோர்ஸ்லாம் பாவம் இது பண்ணிட்டு இன்னும் அதுவா ப்ரோ. அதெல்லாம் அடுத்த கேர்ள் ஃப்ரெண்டோட மேட்ச் பார்க்க வந்தானே ஃபைனல்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்க்கலையா? இல்ல இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டே வந்து அது ஒரு பெரிய அல்ல, அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா சி ஒன்ஸ் யூ ஹிட் த இந்தியன் டீம் செட்டப்ல நீங்க ஹிட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து லெவல் ஆஃப் ஆக்சஸ் யூ கெட் ஃபார் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டின்றது கோச்சஸ் ட்ரெயினர்ஸ் வந்து வேற லெவல். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் டீமை டச் பண்ண பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக தெரிவாங்க. மனிஷ் பாண்டே அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்கிறேன் நான். செஹலும் அப்படிதான் போய் இந்தியா டச் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ யூ கான்ட் ரைட் ஹிம் ஆஃப். ரஷீத் கான சொல்ற மாதிரி தான். இல்ல ஐ அம் ஜஸ்ட் டாக்கிங் அபௌட் தி bowling. மத்தவங்க எல்லாம் ஷைன் பண்ற. இப்ப ஹர்ஷதீப் சிங் எல்லாம் விக்கெட்ஸ் எடுக்கறான். ஆமா இட்ஸ் நாட் அரைவ்ட் yet. இன்னும் கொஞ்சம் இஸ் நாட் the Chahal we know yet. பட் மத்தவங்க எல்லாம் கூட எல்லாம் யான்சன், ஃபர்கியூசன் திடீர்னு கூட அவன் நல்லா போடுறான். ஹர்ஷதீப் சிங் கேட்கவே வேணாம். இட் கிவ்ஸ் யூ தி early breakthroughs. So they bowling wise they are fine. Batting wise வந்து கேட்கவே வேணாம். திடீர்னு நேஹல் வேதேரா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனா அவன் வந்து பொழந்து கட்டிட்டான். My goodness, why did they even drop him? நேஹல் வேதேரா again a find of MI. Yes, that's correct. So அது வந்து so that's an excellent pick in the auction அவங்களுக்கு. And they is already reaping the rewards. அது மட்டும் இல்லாத இன்னும் அவங்களுக்கு மேக்ஸ்வெல் ஸ்டைனஸ்லாம் இன்னும் கிளிக்கே ஆகல. இன்னும் அப்படியே சும்மா அப்படியே இன்னும் அடிக்கவே இல்லை. ஸோ தே ஆர் டீம் டு வாட்ச் அவுட் தான். இன்னும் வந்து அவங்க வந்து இது இல்லை. ஸ்பின் bowling, if Chahal doesn't strike then they might finding a bit wanting, but they have people. Glenn Maxwell கூட போட்டு பவர் பிளேலயே போடுறாங்க Glenn Maxwell. ஆமா 3 overs 23 overs போட்டாங்க Glenn Maxwell. ஆமா இல்ல பவர் பிளேயர் ஒரு போட்டான். சாரி 3 overs 23 போட்டுருக்காரு Glenn Maxwell. He bowled ahead of Chahal
and he finished really well ஆமா. னு வெச்சுக்கோங்களேன். Yeah, no doubt about So these things are good signs for Punjab. They haven't they're probably the only team who haven't them and DC are the only team who have not lost yet. Yeah, So both are that is looking strong as well. strong. Yeah, they're looking strong. Good team dynamics நல்லா இருக்கு. Yeah, so well rounded Punjab வந்து is a well rounded team and a good chase. Clean chase பண்ணி முடிச்சாங்க. So ஒன்னும் 16 பேனிக்கே overs ஆகல. அடிச்சிட்டாங்களே 16 16 overs overs clean அடிச்சு முடிச்சாங்க. clean அதாவது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு 50 அடிச்சிட்டான். கிளீனா வந்து ஒரு பிரஷரே இல்ல. சும்மா ஈஸியா அடிச்சா. நேகல் வதேரா வந்து சும்மா வந்து இது சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டான். வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி அடிச்சு போட்டு முடிச்சான். பிரப்சிம்ரன் சிங் போன தடவை ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் அடிக்கல, செகண்ட் மேட்ச் அவர் அடிச்சாரு. ஸோ ஓப்பனர்ல யாராவது ஒரு ஆள் கிளிக் ஆயிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து வெரி மச் டீம் டு பீட் தான் வாட்ச் ஃபார். அது வந்து ஒரு எல்லாருமே டீம் டைனமிக்ஸ் நல்லா இருக்குது. வெதர் தே பி ஏபிள் டு கோ தி ஃபுல் ஃப்ளோ அப்படின்றத we have to wait and watch. இப்போ நல்லா இருக்கு. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் இட்ஸ் a long tournament, 14 games. So வந்து usually these guys don't start well. They have started well in a good note and they're மூணு மேட்ச் தான் விளையாடி இருக்காங்க. So that is good signs for them, to be fair. See, LSGயோட டிராபேக் என்ன இப்போ இருக்கிறதுல பண்ட் நாட் கிளிக்கிங். அதில் வேற தேவையில்லாம அவர் அந்த பஞ்சாப் நோட்டை போட்டதை வச்சு செமையா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையே இல்லாத ஒரு விஷயம். அவன் சொல்லியிருக்கவும் தேவையில்லை, இவங்களும் அதை பிடிச்சி எடுத்துட்டு போக தேவையில்லை. அதில் வேற சொல்லவே வேணாம். அவங்களோட ஓனர் சும்மா வந்து நின்னாலே அவர் பாவம் கோவமா இருக்க மாதிரியே இருக்கு. அவரோட மூஞ்சே அப்படிதாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்கன்ற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு. ஆனா குட் திங் அபவுட் எல்எஸ்ஜி இஸ் நிக்கோலஸ் பூரான் தாறுமாறு. அதாவது நானும் பார்த்துட்டு இருக்கேன் 2021 சீசன்லேருந்து நான் சீயிங் பூரான் வென் he was in பஞ்சாப் earlier. அஸ்வின் கேப்டன் பண்ணும்போது அப்போவே வந்து 5-6 அடிச்சார் ஒரு ஓவரில். நவ் ஐ திங்க் ஹீஸ் இந்த பீக்குன்னு நினைக்கிறேன். நிக்கோலஸ் பூரான் வேற லெவலில் பர்பிள் கேப்பை மாட்டிக்கிட்டு தெம்பா நின்னார் அன்னைக்கு. ஐ திங்க் தட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் எல்எஸ்ஜி. குட் திங் ஃபார் எல்எஸ்ஜி. பூரான் is a big positive and then that guy spinner Digvesh சூப்பர் bowler அவன். நல்ல ரிஸ்க் ஸ்பின்னர், ரியலி ரிஸ்க் ஸ்பின்னர். நம்ம இவன மாதிரி போடுறான். நரேன் கார்த்திகேயன் நரேன் பின்னாடியே பால் வச்சு ஓடி இருந்து போடுறான். மணிமாறன் நல்ல கண்ட்ரோல் இருக்கு அவனுக்கு. சித்தார்த் நம்ம தமிழ் ஸ்பின்னர் ஒருத்தர் மணிமாறன் சித்தார்த் இருக்கான். மணிமாறன் சித்தார்த் இருக்கான். அவர் கொஞ்சம் நல்லா தான் போட்டிருக்காரு. அவங்க டீம்ல வந்து ஒரே இது ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே பவுலர்ஸ் விடுங்க. பவுலர்ஸ் இப்ப போன மேட்ச்ல ஷர்துல் தாக்கர் நல்லா தான் போட்டான். போன மேட்ச்ல அதுக்கு முந்தின மேட்ச் நல்லா தான் போட்டான். ஆமா, முன்னாடி மேட்ச் நல்லா தான் போட்டான். பட் அவங்களுக்கு பேட்டிங் லைன் அப் கிளிக் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு பேட்டிங் வந்து மெயினா பந்த் கிளிக் ஆகணும். மார்க்கம் திடீர்னு அடிக்கிறான். திடீர்னு மிச்சல் மார்ஷ் அடிக்கும்போது மார்க்கம் அடிக்க மாட்டான். மார்க்கம் அடிக்கும்போது மிச்சல் மார்ஷ் அடிக்க மாட்டான். அந்த மாதிரி தான் ஆகுது. பட் ஆனா they lack that finishing touches and கரெக்ட். அவங்களுக்கு வந்து அந்த பொட்டன்ஷியலா ஒரு மேட்ச் ஃபினிஷர்ஸ் மாதிரி யாரும் இல்ல இன்னும். அந்த பந்த் கிளிக் ஆகலனா பந்த் வந்து ஒரு மாதிரி ஒரு மொமெண்டம் பிளேயர். பந்த் கிளிக் ஆயிட்டான்னு அந்த டீம் வேற மாதிரி ஆயிடும். பட் பூரன் வந்து 6ல தான் பேசுறா போல. only she talks in 6 மாதிரி இருக்குது. வெறும் அடிச்சா 6 தான். பர்பிள் கேப் ஹோல்டருங்க. அவங்க டீம்ல ஒரே ஒருத்தன் தனியா ஆடின இருக்கிற மாதிரி இருக்குது. கிளாஸ்னு ஒரு காலத்துல எஸ்ஆர்ஹெச் ஆடின இருப்பான். அந்த மாதிரி இருக்குது. கரெக்ட். அதே மாதிரிதான் இருக்குது. அந்த வகையில ஐ திங்க் நம்ம இந்த மிட் வீக்ல கவர் ஆக வேண்டிய எல்லா பாயிண்டையுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு இதுல ஏதாவது ஒரு ஸ்டாக்கபிள் பெர்ஃபார்மன்ஸ்னா அந்த அஸ்வினி குமார் அவங்க அந்த பையன் போட்டதுதான். அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து டாக் ஆஃப் தி வீக் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆமா 4 விக்கெட்ஸ் வெரி நைஸ். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதை தவிர வேற ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்? ஸ்ரேயஸ் ஐயர் இன்ஃபார்ம், பிரப்சிம்ரன் சிங் இன்ஃபார்ம். இதுங்க அனிகேத் வர்மா கண்டிப்பா சொல்லணும். he was playing that against DC. இன்னைக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டாப்ல. இன்னைக்கு கொஞ்சம் உதவிட்டான். பட் other day he played really well. ஆமா, exactly. Okay, with that I think we can end the show for the midweek. உங்களை நெக்ஸ்ட் வந்து ப்ரிவியூ ஆஃப் சிஎஸ்கே மேட்ச் விசஸ் டிசி அதில் சந்திப்போம். see you until then. Bye Naren. Bye.